ஊர்வில் பட்டேல் என்ற ஏவுகணை தான் கிட்ட இருக்கிறது தெரியாம இவ்வளவு நாள் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டம்மி பட்டாசை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லக்னோ பவுலரான ஆவேஷ் கான், திக்வேஷ் ரதி ரெண்டு பேரையும் ஊர்வில் பட்டேல் உரின்னு உறிஞ்சு எடுத்துட்டாரு. ஆயுஷ் மாத்ரே போனதுக்கு அப்புறம் டீம்ல அதிரடியா ஆடுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா இப்போ 13 பாலுக்கு 50 ரன், 7 சிக்ஸ், ஒரு 4, 282 ஸ்ட்ரைக் ரேட்ல லக்னோ பவுலர்ஸ்க்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்திட்டாரு ஊர்வில் பட்டேல். பந்து வீசுறவங்க ஒன்னு வேகமா வீசலாம், இல்ல விவேகமா வீசலாம். ஆனா அடிக்கிறவங்க வெறியோட அடிச்சா வேகம் விவேகம் ரெண்டு பேருமே வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஆவேஷ் கான் ஆகட்டும், திக்வேஷ் ரதி ஆகட்டும், போலரா போலிங்க தந்திரமா வீசினாலும் ஊர்வில் பட்டேல் அடிச்சத இவங்க நின்னு ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ஓவருக்கு 25 ரன், 2 ஓவருக்கு 50 ரன் எடுத்தாங்க பவர் பிளேனுடைய கடைசி 2 ஓவர்ல. இதுல 2 சிங்கிள், 1 சிக்ஸ் மட்டும்தான் ருத்ராஜ் கெய்க்வாட் அடிச்சாரு. மத்த 7 சிக்ஸ், ஒரு 4 பாரபட்சம் பார்க்காம டீம்ல நிலைக்கணும்ன்றதுக்காக 6 மட்டுமே அடிச்சு தன்னுடைய பிளேஸை சீல் பண்ணிருக்காரு. 98 மீட்டர் 6 அடிச்சது அவருடைய பலத்தை காட்டுது. 13 பாலுக்கு 50 அடிச்சது அவருடைய வேகத்தை காட்டுது. 2 ஓவருக்கு 50 அடிச்சது டீமுடைய விஸ்வரூபத்தை காட்டுது. சிஎஸ்கேவோட பலமே இதுதான். தேடாத நேரத்துல வைரம் கிடைக்கும், எதிர்பார்க்காத நேரத்துல இடி இடிக்கும். இத்தனை நாளா அமைதியா இருந்த கடல் இன்னைக்கு ஊர்வில் பட்டேல் என்ற சுனாமி மூலமா லக்னோவை தூக்கி அடிச்சிருக்காங்க. ஆனா ஊர்வில் பட்டேலை நினைச்சா பெருமையா தான் இருக்கு. கிடைச்ச வாய்ப்புல தன்னுடைய திறமையை காட்டி வாய்ப்பு கொடுத்த தன்னுடைய அப்பாவுக்கு ஆஃப் செஞ்சுரி அர்ப்பணிச்சிருக்கிறாரு.